அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவம் சார்ந்த, அதாவது துணை மருத்துவ படிப்புகள், பார்மசி சார்ந்த படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பது குறித்து தமிழ்நாடு மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 2026-2027 கல்வியாண்டிற்கான தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு இடஒதுக்கீட்டிற்கு மாணவர் சேர்க்கைக்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு மருத்துவ கல்வி இயக்ககத்தின் கீழ் செயல்படுகின்ற அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு இடஒதுக்கீட்டிற்கு துணை மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnmedicalselection.net. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் செலெக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு மற்றும் விளக்க குறிப்புகள், விண்ணப்பிப்பதற்கான வழிவகை எல்லாமே இந்த இணையதளத்தில் செய்யப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு. இதுல கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல நீங்க வியூ ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும். இதுல பலதரப்பட்ட நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஜூன் 2026 கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் and midwifery DGNM courses 2026-27 section. Prospectus for diploma in general nursing and midwifery DGNM course for government college women's only and government quota seated in self-financing colleges men's and women's 2026-27 section. Click here to apply for AHS degree courses 2026-27. Click here to apply for Form D Doctor of Pharmacy degree course 2026-27. Click here to apply for Form D Post Baccalaureate Doctor of Pharmacy degree course 2026-2027. Click here to apply for Diploma in Pharmacy course 2026-2027 section. Prospectus for admission to BSc Nursing degree course for government college and government quota seat in self-financing colleges 2026-2027. Prospectus for admission to B Pharm course for government college and government quota seat in self-financing college 2026-27. அந்த மாதிரி அனைத்து விதமான மருத்துவம் சார்ந்த படிப்புகள், நர்சிங் படிப்புகள் மற்றும் பார்மசி சார்ந்த படிப்புகளுக்கான அப்ளை பண்ணுவதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. ப்ராஸ்பெக்டஸ், அதாவது விளக்க குறிப்பேடு எல்லாமே கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸுக்கு விண்ணப்பிக்க விருப்பமோ அந்த கோர்ஸுக்கான ப்ராஸ்பெக்டஸை கிளிக் பண்ணி தெளிவா வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு அந்த கோர்ஸுக்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். ப்ராஸ்பெக்டஸ் ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஓபன் ஆகும். நீங்க செலக்ட் பண்ற கோர்ஸுக்கான ப்ராஸ்பெக்டஸ் எல்லாமே இந்த ஃபைல்ல கொடுத்திருப்பாங்க. டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி மற்றும் துணை மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்காக நோட்டிபிகேஷன் வெளியிட்ட நாள் 21/6/2026. விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி 21/6/2026 முதல் 3/7/2026 வரை இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் 3/7/2026. எக்ஸ்பெக்டட் டேட் ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் மெரிட் த்ரூ அபிஷியல் வெப்சைட் வில் பி லெட்டர். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆஃப் சீட் வில் பி லெட்டர். அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள செவிலியர் மற்றும் தாதியர் பட்டய படிப்பிற்கான இடங்கள் பெண்களுக்கு மட்டும். செவிலியர் குழுமம் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சுயநிதி கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களிலும் ஆண்கள் மற்றும் பெண்கள் 2026-2027 கல்வியாண்டில் சேருவதற்கான இணையதள விண்ணப்பங்களை கீழ்காணும் வலைதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். www.tnmedicalselection.org என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். சேர்க்கை செயல்முறை தொடர்பாக நிகழும் மாற்றங்கள் மற்றும் அது தொடர்புடைய உரிய தகவல்கள் மேல் குறிப்பிட்டுள்ள வலைதளத்தில் வெளியிடப்படும். தொடக்க நாள் முதல் சேர்க்கை செயல்முறை முடிவடையும் வரை மேற்காணும் வலைதளத்தினை அடிக்கடி பார்வையிட விண்ணப்பதாரர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். 2026-2027 கல்வியாண்டில் செவிலியர் மற்றும் தாதியர் பட்டயப்படிப்பில் சேர்வது தொடர்பாக வலைதளத்தில் அவ்வப்பொழுது வெளியிடப்படும் அறிவிப்புகள் மற்றும் வெளியீடுகளை பார்வையிட தவறுவதால் ஏற்படும் விளைவுகளுக்கு தேர்வுக்குழு பொறுப்பேற்காது. இணையதளத்தினை அணுக முடியாத விண்ணப்பதாரர்கள் தங்களது பெற்றோர் அல்லது பாதுகாவலருடன் அனைத்து அசல் சான்றிதழ்களையும் எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகள் அல்லது தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரிக்கு நேரடியாக சென்று அங்குள்ள இணையதள உதவி மையத்தை அணுகி இணையதளம்
விண்ணப்பத்தினை பதிவேற்றம் செய்யலாம். விண்ணப்பதாரர்கள் இணையதளத்தில் உள்ள தகவல் தொகுப்பேட்டினை தரவிறக்கம் செய்து அச்சுப்படி எடுத்து தங்களது பெற்றோர் அல்லது பாதுகாவலருடன் கவனமாக படித்து பின் இணையதள விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து கட்டாயமாக நிரப்பப்பட வேண்டிய தகவல்களை சமர்ப்பித்து உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இணையதள விண்ணப்ப படிவத்தை நிராகரிக்கும் நிகழ்வில் மறுபரிசீலனைக்கான எந்த ஒரு கடிதமோ கோரிக்கையோ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத இணையதள விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை சரிபார்க்கவும். இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறமா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. செவிலியர் மற்றும் தாதியர் பட்டய படிப்பிற்கான படிப்பில் சேர விரும்பும் விண்ணப்பதாரர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட இணையதள விண்ணப்பத்தினை தேவையான சான்றிதழ்களுடன் 3/7/2026 முன்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். அப்புறம் எலிஜிபிலிட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவராக இருக்க வேண்டும். தமிழ்நாடு பூர்வீகம் என்று உரிமை கோரும் விண்ணப்பதாரர்கள் தகுதி வாய்ந்த வருவாய் அதிகாரியால் வழங்கப்பட்ட புறப்பட சான்றிதழை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும். துணை மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்காக விண்ணப்பதாரர்கள் 31 டிசம்பர் 2026 அன்று 17 வயது நிறைவு செய்தவராகவும் இருத்தல் வேண்டும். கல்வி தகுதி விண்ணப்பதாரர்கள் தமிழை முதல் மொழியாக படித்திருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாடு மாநில வாரியம் அல்லது வேறு ஏதேனும் சமமான வாரியத்தால் நடத்தப்படும் மேல்நிலை சான்றிதழ் தேர்வின் தகுதி தேர்வின் அனைத்து பாடங்களிலும் பின்வரும் பாடங்களின் குழுவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 65% இடங்கள் பின்வரும் பாடங்களில் உள்ளவர்களுக்கு நிரப்பப்படும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வித் எனி அதர் சப்ஜெக்ட் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் அல்லது 25% இடங்கள் பின்வரும் பாடங்களில் உள்ளவர்களுக்கு நிரப்பப்படும். தொழிற்கல்வி, நர்சிங் அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. 40% கூட்ட மதிப்பெண்களுடன் மேல்நிலை பொது தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதன் பிறகு விண்ணப்ப கட்டணம் கொடுக்கப்பட்டுள்ளது. இணையதள விண்ணப்ப கட்டணம் ₹300 வங்கி சேவை மூலம் செலுத்த வேண்டும். SC, SCA, ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பதாரர்கள் தங்களது பூர்த்தி செய்யப்பட்ட இணையதள விண்ணப்ப படிவத்தை முழுமையாக நிரப்பிய பின் பதிவேற்றி சமர்ப்பிக்க வேண்டும். பதிவேற்றம் செய்யப்படக்கூடிய சான்றிதழ்களின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மேல்நிலை அல்லது வேறு ஏதேனும் தகுதி வாய்ந்த அதிகாரத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சமமான தேர்வின் மதிப்பெண் சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும். மேல்நிலை படிப்பு அல்லது அதற்கு சமமான படிப்பு முடித்து பெறப்பட்ட மாற்று சான்றிதழ் இருபுறமும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். நேட்டிவிட்டி சர்டிபிகேட் பதிவேற்றம் செய்ய வேண்டும். கம்யூனிட்டி சர்டிபிகேட். சிறப்பு பிரிவின் கீழ் உள்ள இடங்களுக்கு சேர விரும்பும் விண்ணப்பதாரர்கள் அதற்கு உரிய அதிகாரிகளிடமிருந்து நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தில் பெறப்பட்ட சான்றிதழையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அடுத்ததாக மெத்தட் ஆஃப் செலக்ஷன் அண்ட் அட்மிஷன் டீடைல் கொடுக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கு 31% இடங்களும், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 30% இடங்களும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 20% இடங்கள், பட்டியல் இனத்தவருக்கு 18% இடங்கள், பழங்குடியினருக்கு 1% இடங்கள். இவ்வாறு இனவாரியாக ஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா ஃபீ டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. பயிற்சியில் இணைந்த அனைத்து மாணவர்களுக்கும் உணவு கட்டணம் மற்றும் இதர கட்டணங்களை செலுத்த வேண்டும். டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி அதாவது DGNM கோர்சஸுக்காக ₹35,000 ஆண்டு கட்டணமாக சுயநிதி கல்லூரிகளில் படிக்கக்கூடியவர்கள் செலுத்த வேண்டும். செவிலியர் பயிற்சி நிலையத்தில் சேரும் பொழுது அனைத்து அசல் சான்றிதழ்களையும் பயிற்சி நிலைய தலைமையிடம் சரிபார்ப்பதற்காக சமர்ப்பிக்க வேண்டும். அசல் சான்றிதழ் சமர்ப்பிக்கப்படாவிட்டால் அவர்களது ஒதுக்கீடு ஆணை ரத்து செய்யப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா கீழே அனெக்சர் கொடுத்திருக்காங்க. அதாவது சிறப்பு இடஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் அதற்கான சான்றிதழ்களை சம்பந்தப்பட்ட அதிகாரியிடமிருந்து பெறப்பட்டு சமர்ப்பிக்க வேண்டும். சர்டிபிகேட் ஆஃப் டிஃபென்ஸ் ஆன் எக்ஸ் சர்வீஸ்மேன், அதன் பிறகு மெடிக்கல் சர்டிபிகேட் ஃபார் டிஃபரன்ட்லி ஏபிள்டு பர்சன், சர்டிபிகேட் ஆஃப் லோகோமோட்டரி டிசபிலிட்டி, அதன் பிறகு விளையாட்டு வீரர்களுக்கான சான்றிதழ். இந்த மாதிரி சிறப்பு இடஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் அதற்கான படிவத்தை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடமிருந்து கையொப்பம் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு அனெக்சர் 4 கொடுத்திருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் வித் டென்டேட்டிவ் சீட் மெட்ரிக் ஃபார் டிப்ளமோ இன் நர்சிங் கோர்சஸ் ஃபார் 2026-27. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவ கல்லூரிகள் எங்கெங்கே உள்ளது, அவற்றில் எந்தெந்த இடங்களுக்கு எந்தெந்த கோர்ஸுக்கு எவ்வளவு சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற விவரம் எல்லாமே இந்த ஃபைல்ல கொடுத்திருக்காங்க. இந்த அனைத்து தகவல்களையும் பார்த்து புரிந்து கொண்டு அதன் பிறகு உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் அட்மிஷன் டு BSc நர்சிங் டிகிரி கோர்சஸ் ஃபார் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராஸ்பெக்டை நீங்க கிளிக் பண்ணி தகவல்கள் எல்லாமே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கோர்ஸுக்கு ப்ராஸ்பெக்டஸ் மட்டும் நீங்கள் வாசித்து புரிந்து கொண்டால் போதுமானது. அடுத்ததாக இந்த பேஜ்ல இங்க PMC கோர்சஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ். இதுல நீங்க பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் கொடுத்திருக்காங்க. நர்சிங் ஃபார் உமன்ஸ் DGNM, பாராமெடிக்கல் சர்டிபிகேட் டிப்ளமோ கோர்சஸ், B.Pharm, Pharm D இந்த மாதிரி தனித்தனியா கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கான கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அதற்கான ப்ராஸ்பெக்டஸ் அப்ளை பண்றதுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இங்க கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி, அதற்கான ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருப்பாங்க. Pharm D செலக்ட் பண்ணீங்கன்னா அதற்கான
அப்ளை பண்றதுக்கான லிங்க், ப்ராஸ்பெக்டஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அப்ளை பண்றதுக்கான லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். அட்மிஷன் 2026-27 டிகிரி கோர்சஸ் கொடுத்திருக்காங்க. ஃபார்ம் டி 6 இயர் டாக்டர் ஆஃப் பார்மசி கொடுத்திருக்காங்க. டிப்ளமோ இன் நர்சிங் கோர்சஸ் கொடுத்திருக்காங்க. டிப்ளமோ இன் பார்மசி கொடுத்திருக்காங்க. இதுல தனித்தனியாக உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யலாம். டிகிரி கோர்சஸ் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், பி ஃபார்ம், பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, பேச்சுலர் இன் ப்ரோஸ்தெட்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தோட்டிக்ஸ், பேச்சுலர் ஆஃப் Physiotherapy, Bachelor of Occupational Therapy, Bachelor of Cardio and Pulmonary, BSc Cardiac Technology, BSc கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறமா பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ், பேச்சுலர் ஆஃப் அனஸ்தீசியா அண்ட் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் டயாலிஸ் தெரபி, இந்த மாதிரி 19 விதமான பேச்சுலர் டிகிரி கோர்சஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல உங்களுக்கு விருப்பமான கோர்ஸை நீங்க படிக்கலாம். அல்லது ஃபார்ம் டி செலக்ட் பண்ணீங்கன்னா 6 இயர் கோர்ஸ் கொடுத்திருக்காங்க டாக்டர் ஆஃப் பார்மசி, அல்லது டிப்ளமோ நர்சிங் கோர்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா அதற்கான டீடைல் எல்லாமே இங்க கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ளை பண்றதுக்காக ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி Paramedical Degree Courses Section 2026-27 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 21/6/2026, லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் 3/7/2026. இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான பேஜ் ஓபன் ஆகும். இங்க ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல ரீட் ப்ராஸ்பெக்டஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், லாகின், ஃபில் டீடைல்ஸ், அப்லோட் டாக்குமெண்ட், மேக் பேமெண்ட், இந்த மாதிரி 5 ஸ்டெப்பாக இந்த அட்மிஷன் ப்ராசஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ப்ராஸ்பெக்டஸ் எல்லாமே தெளிவாக ரீட் பண்ணி புரிந்து கொண்டு அதன் பிறகு விண்ணப்பிப்பதற்காக இந்த கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதுல கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், மருத்துவ கல்வி இயக்ககம், கணினி வாயிலாக விண்ணப்பதாரர்கள் எப்படி விண்ணப்பிப்பது என்பதற்கான அறிவுரைகள். இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் how to apply through online, read the guideline before filling the online form, அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் இணையதள விண்ணப்பத்தினை பதிவு செய்யும் முன் தகவல் தொகுப்பேட்டினை கவனமாக படித்து பின்னர் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்பதாரர்கள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களுடன் 3 MBக்கு மிகாமல், அதாவது PDF ஃபார்மேட்ல தங்களது புகைப்படம் 50 KB இருந்து 100 KBக்குள்ளாடி கையொப்பத்தினையும் இணையதளத்தில் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். விண்ணப்பதாரர்கள் தற்பொழுது உபயோகிக்கும் அலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை மட்டுமே உரிய இடத்தில் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்த பின் விண்ணப்பதாரர்கள் தங்கள் அலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலை மாற்ற இயலாது. விண்ணப்பதாரர்கள் சேர்க்கை முடியும் வரை தங்கள் அலைபேசி எண்ணை செயலில் வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஏனென்றால் அனைத்து தகவல் தொடர்புகளுமே நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரிக்கு பரிமாறப்படும். ஆகவே பயன்பாட்டில் உள்ள இமெயில் ஐடி, மொபைல் எண்ணை பதிவு செய்ய வேண்டும். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவா ரீட் பண்ணி அன்பர்கள் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன கோர்சஸ் அப்படிங்கறத உங்களுக்கு விருப்பமான கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோல பர்சனல் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல உங்க கோர்ஸ், நீங்க என்ன கோர்ஸ் செலக்ட் பண்றீங்களோ அந்த கோர்ஸ் இங்க ஆல்ரெடி இருக்கும். அப்புறமா குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. குவாலிஃபைடு இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹையர் செகண்டரி அல்லது ஈக்குவலன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. வெதர் +2 பாஸ் எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா லாகின் ஐடி, இங்க லாகின் பண்றதுக்காக ஒரு ஐடி இங்க கிரியேட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறமா கிரியேட் நியூ பாஸ்வேர்டு, நீங்க லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ண வேண்டும். அந்த பாஸ்வேர்டை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்ப வேணாலும் லாகின் பண்றதுக்காக யூஸ் ஆகும். அப்புறமா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நேம் ஆஃப் த கேண்டிடேட் as in 12th மார்க் ஷீட், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு உங்க பெயர் என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக இங்க கொடுக்கப்பட்டுள்ளது லாகின் ஐடி அல்லது இமெயில் ஐடி. நீங்க ஒரு ஐடி கிரியேட் பண்ணிருப்பீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது, அந்த ஐடி அல்லது இமெயில் ஐடி, அப்புறமா நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி சைன் இன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்க பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்ல பர்சனல் இன்ஃபர்மேஷன், அப்புறமா பேரண்டல் இன்ஃபர்மேஷன், அப்புறமா கல்வி தகுதி விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். மதிப்பெண் விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா அப்லோடு டாக்குமெண்ட் கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறமா மேக் பேமெண்ட், அதாவது விண்ணப்ப கட்டணத்தை இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய கோர்ஸுக்கு எவ்வளவு விண்ணப்ப கட்டணம் வருதோ அந்த விண்ணப்ப கட்டணத்தை UPI அல்லது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக செலுத்த வேண்டும். பேமெண்ட் பண்ணி முடிச்ச உடனே உங்க விண்ணப்ப படிவத்தை சப்மிட் பண்ண வேண்டியதான். SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரிவிப்பாங்க. அதன் பிறகு தரவரிசை பட்டியல் வெளியிடுதல், கவுன்சிலிங் ப்ரொசீஜர், சான்றிதழ் பதிவேற்றம் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். சீட் அலாட்மெண்ட் எல்லாமே பின்னர் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அதன் மட்டும் இல்ல, இந்த இணையதளத்தில் எப்ப வேணாலும் நீங்க லாகின் பண்ணி விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஆகவே 2026-2027 கல்வியாண்டில் தமிழ்நாடு மருத்துவ கல்வி இயக்ககத்தின் கீழ் செயல்படுகின்ற அரசு கல்லூரிகள் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் உள்ள அரசு இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு சேர்வதற்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.